ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட எனர்ஜி என்னன்னு பார்த்துடலாம். அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எனர்ஜி நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். நீங்கள் இப்போ என்ன மாதிரியான ஏதாவது ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கா, என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு, உங்கள் பர்சன் எனர்ஜி பார்த்துட்டு ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரீயூனியன் ஆகணுமா, இல்லை ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க, யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்னன்னு நம்ம அப்படி பார்த்துடலாம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் அண்ட் ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், இப்போ உங்களோட எனர்ஜி இதில் ஏதாவது ஒரு எனர்ஜி உங்களுக்கு ரெசனேட் ஆனாலும் நீங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கலாம். வியூவர்ஸோட கரண்ட் எனர்ஜி, வியூவர்ஸோட கரண்ட் எனர்ஜி, கரண்ட் எனர்ஜி, this current energy. ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஒரு புதுசா ஒரு சில விஷயங்களை தேடி போயிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரியான எனர்ஜில இப்ப இல்லை. பழைய குப்பைகள், உங்க வாழ்க்கையில நடந்த அந்த பழைய குப்பைகள், பழைய சண்டைகள், பிரச்சனைகள், அது எல்லாத்தையும் இப்ப வெளியில தள்ளி விட்டுறலாம். உங்க வாழ்க்கையில இருந்து வெளியில தள்ளி விடணும். இனி நிம்மதியா இருக்கணும், நிம்மதி, சந்தோஷம், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி நீங்க இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா ஒரு ஒரு தேக்கமான நிலையில இருந்த விஷயங்கள் இப்ப மாறப்போகுது. சரியா? இப்போ ஒரு புது டைரக்ஷனை நோக்கி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. பர்டிகுலர்லி இப்ப எந்த பர்சனுக்காக நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்களோ அந்த பர்சனோட இருந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க வேற விதமான ஒரு கோணத்துல இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போதைக்கு நீங்க எதுவுமே நான் ஸ்டெப் எடுக்க மாட்டேன், எனக்கு நிறைய யோசிக்கணும், அடுத்து என்ன பண்ணணும்னு கொஞ்சம் ஒரு அமைதியான ஒரு நிலையில தான் இருக்கீங்க. ஒரு அவேக்கனிங் வேணும் உங்களுக்கு இப்ப தோண ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் என்ன, எதனால எனக்கு இவ்வளவு பெயின் கொடுக்குது, நம்ம என் பர்சன் உண்மையிலே லவ் பண்றாங்களா, இல்ல ஜஸ்ட் இது ஒரு டெம்பரரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள், உண்மையிலே லவ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அண்ட் நிறைய தடைகள் இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு உங்க ரிலேஷன்ஷிப்ல. அதை தாண்டி போறதுக்கு நீங்க என்ன முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. சரியா? இதுல இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு என்னன்னா, உங்க பர்சனை விட்டுட்டு உங்க பர்சனோட டிராவல் பண்றதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கணுமா? சப்போஸ் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தா, இல்ல ஒரு நியூ டைரக்ஷன்ல ஒரு நியூ பர்சன், ஒரு நியூ லவ், அந்த மாதிரி நம்ம போகலாமா, இந்த பக்கமா அந்த பக்கமா, அந்த மாதிரி. ஸோ இந்த இனி ஒரு ரிலேஷன்ஷிப் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கீங்க. இது இத்தனை நாள் வரைக்கும் உங்க கண்ட்ரோல்ல இல்லை, உங்க பர்சனோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கலாம். இனி உங்களோட வாழ்க்கை உங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, ஆனா முன்னேறி போகணுங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. இது இப்படியே ஒரு ஸ்டாக்னண்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடாது, இது அடுத்த லெவல் போகணும். இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிட்டு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த பர்சனோட வேற ஒரு நியூ லைஃப் அந்த மாதிரி எடுத்துட்டு போகணுங்கிற மாதிரி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. மேஜர் ஆர்கானா, ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா நிறைய மேஜர் ஆர்கானா. ஸோ ஒரு பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க எனர்ஜியில இப்ப ஷிஃப்ட் பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஒரு பெரிய பேட்டர்னை நீங்க ரிப்பீட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப இண்டிபெண்டான ஒரு லைஃப் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. செல்ஃபா நீங்க உங்களை பார்த்துட்டு இருக்கீங்க, செல்ஃப் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, செல்ஃப் க்ரோத்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யூனிவர்ஸ்ட்டு சரண்டர் ஆகிட்டீங்க. இத்தனை நாள் நீங்க ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க வாழ்க்கையில. உங்களுக்கு என்ன நடக்குது, லைஃப்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அடுத்து நீங்க சைக்கிள்ல அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப், சிலருக்கு 1, 2, 3 ரிலேஷன்ஷிப்ல கூட அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்திருக்கலாம். பட் இப்ப நீங்க இந்த அளவுக்கான ஒரு
எனர்ஜி ஷிஃப்ட் வந்தனால ஒரு பெரிய பெரிய சைக்கிள் வந்து உங்களுக்கு வர ஒரு நெகட்டிவான விஷயம் அது வந்து உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஒரு சுழற்சினே சொல்லலாம். பெரிய ஃபேஸ் வந்து நீங்க முடிவுக்கு கொண்டு வர போறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல பத்தின ஒரு தெளிவான விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புரிதல் ஏற்பட்டிருக்கு. இதுல எந்த எனர்ஜி உங்களுக்கு மேட்ச் ஆனாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் சிலர் வந்து இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வேணும், இதுல நான் ஒர்க் அவுட் பண்ணணும், இதுல நான் ஒர்க் பண்ணா அடுத்த லெவலுக்கு நான் இதை என்னோட பர்சனோட என் வாழ்க்கையை வந்து நான் முழுமையான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும், அதுக்காக நீங்க ரொம்ப எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரியா? சிலர் வந்து இதுல ரொம்ப பொறுமையாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, டெடிகேஷன் அதிகமா வேணும் அப்படிங்கிற நினைக்கிறீங்க. ஜஸ்ட் எடுத்தோம் கவுத்தோம்லாம் நம்ம எதுவுமே இனி பண்ண முடியாது, இது ஒரு பொறுமையா தான் நம்ம கொண்டு போகணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப்காக நீங்க முயற்சி நிறைய எஃபர்ட் போடுறதுக்கு வந்து தயாரா இருக்கீங்க. அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு சிலர் வந்து தயாரா இருக்கீங்க. மேபி சிலர் வந்து பேசுறதுக்கு ரெடி ஆகலாம். ஜஸ்ட் உங்க பர்சன்ட்டு ஒரு கிளாரிட்டி வேணும், சண்டை போடுறதுக்கு கூட சிலர் ரெடி ஆகலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு எஃபர்ட் வந்து போடுறதுக்கு வந்து சில எனர்ஜிஸ் வந்து காமிக்குது. டெவில் கார்டு, இதுல நிறைய பேர் நெகட்டிவா இருக்கீங்க. சரியா? ஏன்னா இது பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம மனசு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது எவ்வளவுதான் நிம்மதி கொடுக்கும் நினைச்சாலும் நம்ம லவ் பண்ண பர்சனை பத்தின ஒரு பெரிய அந்த லைஃப் இத்தனை நாள் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஈஸியான லைஃபா இருந்திருக்கும். ஈஸி மீன்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த நோ கான்டாக்ட்க்கு முன்னாடி ஆர் இந்த பிரச்சனைகளுக்கு முன்னாடி இப்ப சில பிரச்சனைகள் வரும்போது இல்லை பெரிய பெரிய வழி கொடுக்கும் போது உங்களுக்கு இது வந்து நிறைய நெகட்டிவிட்டி வந்து தர ஆரம்பிக்குது. சரியா? ஸோ நிறையா நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் அதே நேரத்தில் நெகட்டிவாகவும் இருக்கீங்க, நிறைய யோசிக்கிறீங்க, ஓவராக யோசிக்கிறீங்க, நிறைய அப்சஷன் அதிகமாக இருக்குது உங்கள் பர்சன் மேலே, பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை நினச்சி. ஏன்னா இதில் வந்து 5 of Swords வந்தனால சொல்கிறேன், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் சண்டைகள் போனனால பாஸ்ட்ல நடந்ததை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. சில ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க, அந்த தாட்ஸை விட்டு உங்களால் வெளியில் வர முடியல. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க மத்தவங்க சொல்றத வந்து கேட்காதீங்க. இதுல வந்து சிலர் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கைடன்ஸ் கேட்கறதோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட நீங்க ஷேர் பண்றது அது எதுவும் வேணாம். உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் மேபி உங்களுக்கு கைட் பண்றவங்க வந்து நல்லதே சொன்னாலும் நல்லதுதான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது இப்போ அது பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். உங்கள் விஷயங்களை வந்து நிறையா ஷேர் பண்ணாதீங்க யார்கிட்டையும். ஏன்னா அப்சஷன் நிறையா இருக்குது, இந்த பர்சன் தான் வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இதாக இருக்கீங்க. ஸோ டாக்ஸிக்காக எடுத்துகிட்டு போகாதீங்க. அது வந்து உங்கள் ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணும், உங்கள் மென்டலி வந்து நீங்கள் அது அஃபெக்ட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. பழைய விஷயங்களை வந்து மறக்கிறதுக்கு பாருங்கள். இது ஒரு மேஜராக இருக்கான நெகட்டிவாக இருக்கீங்க சிலர். ஸோ அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், ஆர்குமெண்ட்ஸ் ஒரு இந்த சண்டை வந்து ரொம்ப பெரிய சண்டை சிலருக்கு வந்து ஆன மாதிரி தெரியுது. ஆர் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ உங்க பர்சன் அந்த மாதிரி இல்லைங்கிறது வந்து உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்க ஒரு விஷயம் நினைச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, பட் அந்த மாதிரி உங்க பர்சன் இல்லைங்கிறத நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்க, அதை பத்தி ஓவர் திங்க் பண்றீங்க. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரிதான் லைஃப் போகணும் அப்படிங்கிற ஒரு நினைக்கிற கேரக்டரா இருப்பீங்க. யூனிவர்ஸ் கொடுக்குற லைஃப் வந்து நீங்க தெரியுது யூனிவர்ஸ் நல்ல லைஃப் கொடுக்கணும், பட் அக்செப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு இப்படிதான் போகணும் என் லைஃப், ஸோ அப்படிதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டபர்னா இருக்கீங்க. நிறைய ஈகோஸ் இருக்கு உங்க 2 பேருக்குமே. ஈகோனால வந்து நிறைய ஃபைட்ஸ் வந்திருக்கு, வார்த்தைகள் வந்து நிறைய ஹர்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம். கருத்து வேறுபாடு வந்து அதிகமாக இருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமாக இருக்கு. இதுல நெகட்டிவா இருக்கீங்களா பாசிட்டிவா இருக்கீங்களான்னு ஓவராலா சொல்றதை விட இப்போ நீங்க சிலர் வந்து சிலர் வந்து நெகட்டிவா தான் இருக்கீங்க, அது ஒண்ணு. சிலர் வந்து பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ஒரு நெகட்டிவ் ஃபேஸ்ல இருந்து பாசிட்டிவ் ஃபேஸ்க்கு வந்து நீங்க உங்களே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வேணாலும் சொல்லலாம். சரியா? கம்ப்ளீட்டா பாசிட்டிவ் ஆகிட்டீங்க அப்படின்னு வந்து இன்னும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா இப்போ மிஸ்ஸிங் எனர்ஜி இன்னும் உங்ககிட்ட இருக்கு, அப்சஷன் அதிகமா இருக்கு, உங்க பர்சனை வந்து நிறைய நினைக்கிறீங்க. எஸ், அந்த மாதிரி தான் தெரியுது. சரியா? இதுல வந்து உங்களோட எனர்ஜி. ஸோ இதில் நான் சில விஷயங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, சிலர் வந்து மவுண்டைன் அந்த மாதிரியான ஏரியா, கடல் சார்ந்த ஏரியா, அந்த மாதிரியான ஏரியாவில் வந்து நீங்களும் உங்கள் பர்சனும் இருக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டபுள் கன்ஃபர்மேஷன்.
த்ரோட் சக்ரா இஸ் பிளாக்கிங். ஸோ நீங்கள் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு, பட் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து நீங்கள் மாட்டிட்டு இருக்கீங்க. உங்கள் மனசுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க, பட் அது சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல கூட சிலர் இருக்கலாம். சரியா? இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி வந்து சொல்ல முடியாத மாதிரி இருக்குங்க. பழைய விஷயங்களை வந்து விட்டுட்டு ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி நீங்க போற மாதிரி தெரியுது. இதுதான் வந்து உங்களோட கரண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட் உங்க பர்சனோட எனர்ஜி என்ன நம்ம செக் பண்ணிடலாம். உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. இது கலெக்டிவ் ரீடிங், எல்லாருக்கும் ரெசனேட் ஆகாது. ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. உங்க பர்சன் நேம் ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ உங்கள் பர்சனோட எனர்ஜினா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவங்க இப்போ அவங்கனால அவங்க எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. அவங்க பர்சன் ரொம்ப கண்ட்ரோலிங் தான், ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. பட் இப்போ அவங்களால ஒரு சூழ்நிலை கைதின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுல ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. பட் இந்த கார்டு பாருங்க, அவங்க ஓகே, அவங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் மேபி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியலாக அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், ஏதாவது ஒரு சொசைட்டி இஷ்யூ, இந்த மாதிரி ஒரு சோஷியல் ப்ரெஷர் காரணமாக இருக்கலாம், ஏதாவது டிஃப்ரென்ஸ், ஏஜ் டிஃப்ரென்ஸ், என்ன ஒரு மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது. சேலஞ்சஸ் இருக்கிறதுனால தான் விட்டுட்டு போகிறாங்களே. அப்படின்னா லவ் இருக்குது, உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. சரியா? மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. நீங்கள் தான் உங்கள் லைஃப், நீங்கள் கண்டிப்பாக வேணும். நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கொடுப்பீங்க, ரொம்ப ஒரு அழகான லைஃப் கொடுப்பீங்க. ஒரு செக்யூர்டாக உங்கள் கூட வாழும்போது ஒரு செக்யூர்டாக ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. இதில் சிலர் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வந்து இருப்பீங்க. நீங்களும் உங்கள் பர்சனும் வந்து வேறு வேறு சிட்டி ஒரு வேறு வேறு ஸ்டேட்டில் கூட இருக்கலாம், வேறு வேறு கண்ட்ரியில் கூட இருக்கலாம். சரியா? ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் சிலருக்கு மோஸ்ட்லி 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். 4. ஓகே, 444 பார்க்குறீங்களா? பாருங்க, 4 இம்பார்ட்டன்ட். அட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது. உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் அப்படிங்கிறது வந்து இருக்குது, பட் லவ் தாண்டி அட்ராக்ஷன்ஸ் ஓவராக இருக்குது. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்ஸ், எமோஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரியா? ரைட் நவ் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணி பாருங்க, அந்த சேலஞ்சஸ்லாம் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. நீங்கள் வேணும், லவ் இருக்குது, நிறையா இருக்குது. பட் அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க கையில் வந்து இல்லை. சிலர் வந்து இதில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கலாம். உங்களோட பர்சன் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கலாம். இல்லை சிலருக்கு வந்து ட்வின் ஃப்ளேமுக்கான எனர்ஜி தெரியுது. நிறையா பேர் ட்வின் ஃப்ளேம் கிடையாது. அகைன் நான் சொல்கிறேன், சில கனெக்ஷன்ஸ் வந்து ட்வின் ஃப்ளேம். சிலர் வந்து சேர்ந்தே இருக்கீங்க. சேர்ந்து இருந்தாலும் சிலர் தான், நிறையா பேர் வந்து நோ கான்டாக்டாக இருந்தாலும், சிலர் வந்து பக்கத்தில் ஒரே வீட்டில் இருந்தாலும் உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உங்கள் பர்சனோட ஆசை வந்து என்னன்னா, உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களை சோஷியல் மீடியாலெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் இப்போ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. எனக்கு ட்வின் ஃப்ளேம்க்கு வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, மிரரிங். ஸோ சில ட்வின் ஃப்ளேம்க்கு வந்து அங்கே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்போது உங்கள் பர்சனுக்கும் வந்து அவேக்கனிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதில் சிலர், அதாவது சிலர் ட்வின் ஃப்ளேம்ங்கிறப்ப மற்ற வியூவர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு இது ஒரு உங்க பர்சன் வந்து உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் வருது அப்படிங்கிற பட்சத்துல அங்க வந்து எனர்ஜி ஷிஃப்ட்டுக்கு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரியா? நீங்க கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஷிஃப்ட் பண்ணுங்க.
அங்க நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதுலலாம் இல்ல. உங்களுக்காக வரணும். என்ன தடைகள் இருந்தாலும் அத உடைச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாரி தான் இருக்காங்க. ஆனா, கொஞ்சம் வந்து தாமதம் ஆகுற மாதிரி இருக்கு. ஏன்னா, இப்போ ஒரு மெடிடேஷன் மோட்ல தான் இருக்காங்க. ரொம்பலாம் அவங்க எஃபோர்ட் போட்டு நீங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. நீங்க தான் வேணும் அப்படிங்கிற மாரி இல்ல அப்படி மீன்ஸ் ஜஸ்ட் ஒரு எஃபர்ட் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியல. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, சேரிட் கார்டு உங்களுக்கு வந்துருந்துச்சு. இதுவா, அதுவா? இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமா? இல்ல மூவ் ஆன் ஆகி போகலாமா? அப்படிங்கிற மாரி இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்க பெர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் வந்து மெடிடேஷன் மோட்ல தான் இருக்காங்க. கொஞ்சம் அமைதியா இருந்து ஏன்னா, இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைன்னு நினைக்கிறாங்க. நெறைய நான் யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எமோஷனலா உங்ககிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பெஷலி நைட் டைம்ல வந்து அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசனை இருக்கு. அமைதியா தான் இருக்காங்க. கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அமைதியா வந்து அந்த விஷயங்களை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை வந்து சண்டையா மாறக்கூடாது. இது ஒரு பீஸ். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சரை நோக்கி போறதுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட யோசனை இருக்கு. அதனாலதான் வந்து நான் குயிக்கா ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். சரியா? பட் இதுல எந்த பெர்சனுமே யாரோட பெர்சனுமே வந்து மூவ் ஆன் ஆகி போகணுங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் தெரியல. நான் இன்னும் 2, 3 கார்டு எடுத்து பாக்குறேன். இது ரொம்ப பெயின் கொடுக்குது, எனக்கு வேணாம், நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் வந்து ஒரு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் என்னால முடியல, என்னால இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. மேபி அவங்க உங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாம். நீங்க வந்து அவங்கள பிளாக் பண்ணியிருக்கலாம், அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம், என்ன ஒரு ஈகோ அப்படின்னா, இது எனக்கு நல்லா ஷியூரா தெரியும். ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, உம் நான் இல்லாம நீ வந்து சந்தோஷமா இருக்கியா? அந்த ஒரு ஈகோ இருக்குல்ல. நான் இல்லாம நீ வந்து எப்படி வந்து அமைதியா, நிம்மதியா, சந்தோஷமா இருக்க? அப்படிங்கிற ஒரு ஈகோ உங்களுக்கு இருக்கு. அந்த கோவமா கூட இருக்கு. அந்த கோவம் இருக்கு. அந்த ஈகோ இருக்கு. சரியா? ஐ திங்க் அவங்க வந்து கடைசி வரைக்கும் அவங்க சொல்றத நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்சனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நீங்க உங்களை செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி போயிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அது வந்து அவங்கனால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இல்ல, இல்ல என் பெர்சன் இப்படி இல்ல. நான் இல்லாம எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. ம். அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்றது இல்ல. சரியா? நீங்க அவங்களை பார்க்கறதுக்கு வந்து ஒரு இப்படி இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு 1 ஆர் 2% வந்து நீங்க அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுது. பட் மனசுக்குள்ள வந்து நெறைய விஷயங்கள் வந்து யோசிக்கிறாங்க. எஃபோர்ட் போடுறதுக்காக யோசிக்கிறாங்க. சேலஞ்சஸ ஃபேஸ் பண்றதுக்காக யோசிக்கிறாங்க. நீங்க நினைக்கலாம் உங்க பெர்சன் உங்கள மறந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. பட் அப்படி இல்ல. ஏன்னா ஐ திங்க் உங்க பெர்சன் எந்த மாதிரியான பெர்சன்னா, நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பெர்சனா இருக்காங்க. அது அதே நேரத்துல ரொம்ப பவர்ஃபுல். சரியா? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அத வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி அவங்கனால சாதகமா மாத்த முடியும். ஆனா, அவங்க எஃபோர்ட் போடாம இன்ன வரைக்கும் ஏன்னா இப்ப வந்து ஸ்ட்ரக் தான். இன்ன வரைக்கும் ஒரு எஃபோர்ட் போடாம தான் இருக்காங்க. சரியா? அவங்க யோசிக்கட்டும். ஏன்னா இது வந்து ஒரு சேலஞ்சஸும் வந்து நான் எடுக்க ரெடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கிற மாரி தெரியுது. அதனால யோசிச்சு தான் அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வருவாங்க. இப்போதைக்கு பிரசன்ட்ல அவங்க ஒரு டிஃபென்சிவ் மோட்ல தான் இருப்பாங்க. ஒரு அவங்கள வந்து உங்ககிட்ட இருந்து அவங்க எதுவுமே உங்களை நான் வல்னரபிள்ன்னு காமிச்சுக்க மாட்டாங்க. அவங்களோட வீக் பாயிண்ட்ஸ் எதுவுமே உங்ககிட்ட காமிச்சுக்க மாட்டாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படிங்கிற மாதிரி. மனசளவுல அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாலும், வெளியில பார்க்கறதுக்கு வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டி அப்படிங்கிற மாரி தான் உங்கள காமிப்பாங்க. பட் தனிமையில நீங்க இல்லாத நேரத்துல அல்லது அவங்க தனிமையில இருக்கும்போது அவங்க நெறைய யோசிக்கிறாங்க. ஓகே. இன்னும் 2, 3 கார்ட் எடுத்து என்னன்னு பார்த்துரலாம். அவங்களுக்கு உங்க கூட சேரணும். ஓகேவா? உங்களோட எனர்ஜி வந்து அவங்களுக்கு தேவை. உங்களோட லவ் அவங்களுக்கு தேவை. அவங்க நான் லவ் குடுக்குறேனா இல்லையான்னு தெரியாது. நீ எனக்கு லவ் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான். ரீயூனியன் ஆகணும். ஒரு மேரேஜ் இது வந்து மேரேஜ்க்கான கார்டு தான். உங்க பெர்சன் ரொம்ப ஆசைப்படுறாங்க. ரீயூனியன் வேணும் அப்படிங்கிற மாதிரி. செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யூனிவர்ஸோட கடவுளோட பிளெஸிங் வேணும் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நினைக்கிறாங்க. எஸ். ஐ திங்க் அவங்க நிறைய வெயிட்டிங் தான். 2மே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அதுதான். வெயிட்டிங் எனர்ஜி தான். பட் ரொம்ப கவலையில இருக்காங்க. எதுவுமே பண்ண முடியலைன்னு. உங்க கூட வாழ்றதுக்கு ஆசை அதிகம். பட் எதுவும் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. வெயிட்டிங்கான எனர்ஜி தான்.
நீங்கள் வேணும், பட் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையில் இருக்காங்க. என்ன பண்ணனா நீங்கள் கிடைப்பீங்க, என்ன பண்ணனா இந்த ப்ராப்ளம்லேருந்து நான் வெளிவந்து என் பர்சனை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏன்னா 4 ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க முடியும், பர்சனோட நான் லைஃப் லாங் எப்படி இருக்க முடியும், அதை பற்றி நிறைய யோசிக்கிறாங்க. அதை பற்றி நிறைய யோசிக்கிறாங்க. நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களோங்கிற பயம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா? அதனாலதான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ யோசிக்கிறாங்க. ஓகே, ஆக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா எடுப்பாங்கங்கிறதுக்கான கார்டு இது வரைக்கும் வரல. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, பேஜ் ஆஃப் கப்ஸ். நீங்க உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்கலைனாலும் நீங்க வருவீங்க. உங்களை டே ட்ரீம் பண்றாங்க, நிறைய ஃபேண்டசைஸ் பண்றாங்க, உங்களை இமேஜின் பண்றாங்க, விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஐ திங்க் நிறைய அட்ராக்ஷன்ஸ் ஓவரா இருக்கு, பேஷன் அதிகமா இருக்கு. இதுல 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கிறதுனால ஆன் அண்ட் ஆஃப்ல போயிட்டு இருக்கு. சரியா? ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கு உங்க பர்சனுக்கு. ஓவர் திங்கிங் அதிகம். 8 வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கலாம். 4 இங்க வந்து 4 2 கார்டு வந்திருக்கு. 4 + 4 4 இம்பார்ட்டன்ட். 4 + 4 8. 8 வந்து இங்க வந்து 8 வந்திருக்கு இல்லையா? ஸோ 8, ரைட்? இன்ஃபினிட்டி சிம்பிள். ஸோ நிறைய ஓவர் திங்க் பண்றாங்க, ஆன் அண்ட் ஆஃப்ல போகுது. இதுல சிலர் வந்து உங்களுக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருக்கும், ரொம்ப ஹைல. ஒருத்தவங்களுக்கு வந்து மேபி 10-15 இயர்ஸுக்கான ஏஜ் டிஃப்ரென்ஸ் கூட இதுல தெரியுது. ஆமா, டிசிஷன் எடுக்கிறதுல வந்து அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. ஓகே, நீங்க வரணும்னு அவங்க வந்து உங்களோட மெசேஜ்க்காக, உங்களோட கால்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு வரமாட்டீங்களா, திடீர்னு ஒரு மெசேஜ் வராதா, கால் வராதா, மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. உங்களோட மெசேஜ் வர்ற மாதிரி அவங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க, உங்க கால் வர மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க, விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. எஸ். ஸோ ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அமைதியாக தான் இருந்தாகணும், 2 பேருமே. அவங்களுக்கும் அமைதி தேவைப்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கட்டுப்படுத்தாமல், ஒரு கண்ட்ரோல் பண்ணாமல், அவங்க கொஞ்சம் சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் 2 பேருமே இருக்கீங்க. சரியா? உங்களுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு. உங்க பர்சன் வந்து இப்ப ஸ்டக் ஆகி இருந்தாலும் பட் யோசிக்கட்டும். ஏன்னா 2 கார்டு வந்து அவங்களுக்கு அதுதான் வந்திருக்கு. அவங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட்டிங் எனர்ஜி தான். நீங்க வந்து நிறைய ரொம்ப ஸ்டபர்னா, ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க. நான் போக மாட்டேன், நான் நிறைய நாளா சேஸ் பண்ண மாட்டேன், நீ அவங்களும் சேஸ் பண்ணட்டும், நான் வந்து ஒரு ஸ்டார், என்னை வந்து யாரும் நான் வந்து யாரையும் சேஸ் பண்ண மாட்டேன், என்னையும் சேஸ் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க. ஃபெதர் பார்க்குறீங்களான்னு பாருங்க, யூனிவர்ஸோட பிளெஸிங் அதிகமாக இருக்கும். நம்பர் 8 பார்க்குறீங்களான்னு பாருங்க, அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இதில் சிலர் வந்து வேற கண்ட்ரியில் இருக்கலாம், உங்கள் பர்சனும் நீங்களும் வேற கண்ட்ரியில் இருக்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு சயின்ஸ் காமிச்சுட்டு இருக்கு பாருங்க. சரியா? பேர்ட்ஸ் மூலமா, எஸ்பெஷலி நீங்க இருக்கிற பிளேஸ்ல வந்து பேர்ட்ஸ் வந்து நிறைய வந்து உங்களுக்கு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா உங்க பர்சன் வந்து சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். சரியா? ஸோ பேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து பக்கத்துல ரொம்ப சத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைதான்னு பாருங்க. கொஞ்சம் நீங்களும் இண்டிபெண்டா இருக்கீங்க, உங்க பர்சனும் இண்டிபெண்டா இருக்காங்க. ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ணாம, வெயிட்டிங் எனர்ஜி இருக்கு, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாம, கண்ட்ரோல் பண்ணாம, ஜஸ்ட் ஃப்ளோல அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது, ரொம்ப நல்லது. இதுதான் உங்க பர்சனோட கரண்ட் எனர்ஜி. இந்த ஸ்டேஜோட கைடன்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். ஸோ நிறையா பேர் வந்து இது ஏன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா, நிறையா பேருக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்குது. உங்கள் ஃபேமிலி லைஃப், பேரண்ட்ஸ்கிட்ட வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. சரியா? உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து நடத்தாமல் உங்களை வந்து
ப்ராப்பராக நடத்தாமல் ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்கள் சைல்ட்ஹுட் வந்து நிறைய ட்ராமாஸில் இருந்திருக்கு, நிறைய வலி வேதனை வந்து உங்கள் சைல்ட்ஹுட்டில் இருந்திருக்கு. அது வந்து நீங்கள் ஹீல் ஆகாமல் இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா நிறைய சண்டை போட்டிருந்துருக்கலாம், ஆர் உங்கள் அப்பா அம்மா உங்களை ரொம்ப ட்ராமா கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம், அதனால வலி ஏற்படுத்தியிருக்கலாம். அதுலேருந்து நிறையா பேர் வெளியில் வராமல் இருக்கீங்க. ஹீலிங்னால தான், ஹீலிங் இஷ்யூஸ் இருக்கிறதுனால தான் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபர்கிவ் பண்ணணும். உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணங்கிறத வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். எஸ், சைல்ட்ஹுட்டில் ட்ராமாஸ் இருக்குது, பட் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு பாருங்கள். இன்னும் வந்து பேரண்ட்ஸை சில பேர் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ப்ளேமிங் இது வேணாம். அதில் நிறைய பேர் பேரண்ட்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் கொடுத்துட்டே அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் பண்ணுறீங்க, நல்லா தெரியுது. ஸோ அது வேணாம், அதுலேருந்து வெளியில் வந்துருங்க. ஜஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸை வந்து மன்னிக்கிறதுக்கு பாருங்கள், சரியா? ஃபர்கிவ் பண்ணுங்க, அதுதான் ஏஞ்சலோட கைடன்ஸ். ஃபர்கிவ் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, நான் சொன்னோம் இல்லையா, ரெண்டு பேருமே வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் போயிட்டுருக்கு. உங்கள் பர்சனுமே வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்க வந்து வர்ற மாதிரி தெரியல, அவங்க ஸ்ட்ரக் ஆகி தான் இருக்காங்கன்னு சொல்கிறேன். பட் நீங்களும் உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னா, சீக்கிரமே நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை எதிர்பார்த்தீங்களோ அந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு வரப்போகுது, சரியா? நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுது. பட் நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், கிளியராக டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் அகைன் வந்தால் இந்த பர்சனோட உங்களால் சந்தோஷமாக வாழ முடியுமா? நீங்கள் போகிற எஃபோர்ட், நீங்கள் கவலைப்படுறது, இந்த பெயின், இது எல்லாமே வர்த்தா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த பர்சன் தான் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஸோ குயிக்காக வருவாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, கிளியராக டிசைட் பண்ணிக்கோங்க, சரியா? இந்த பர்சனை மறக்க முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த பர்சன் வந்து தப்பே பண்ணாலும் நான் ஒத்துக்கிறேங்கிற மாதிரி போயிடாதீங்க. சப்போஸ் மறக்க முடியலன்னா அது கொஞ்சம் ஹீலாகி வெளியில் வந்துடுங்க. இந்த பர்சனோட உங்களுக்கு டாக்ஸிக்காக இருக்குன்னு தெரிஞ்சால் வெளியில் வர பாருங்க. இல்லை என் பர்சன் வந்து சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு அமைதியாக இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப சீக்கிரமே, ஏன்னா வெரி சூன் வந்திருக்கு இல்லையா, ரொம்ப சீக்கிரமே நடக்கும் நீங்கள் நினச்சது. பட் கிளியராக டிசைட் பண்ணிக்கோங்க, முடிவு எடுத்துருங்க, இவங்க தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு என்னன்னா, நிறைய கோவப்படுறீங்க, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லைஃப் போக மாட்டேங்குதுன்னு சிலர் வந்து யூனிவர்ஸ்ட்டை கோவப்படுறீங்க, காட்டை கோவப்படுறீங்க, அந்த மாதிரி தெரியுது, சரியா? சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போகணும். இது நான் ஆக்சுவலாக டேரோலேயே நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போகணும்னு நினைக்கிறீங்க, பட் வேணாம். அது நேச்சுரலாக அது எப்படி போகுதோ அந்த ஃப்ளோவில் போகட்டும். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உங்களுக்குள்ள நடந்துக்கிற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை என்ஜாய் பண்ணுங்கள், சரியா? உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா உங்கள் எனர்ஜியில், அதை நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லாக அதை என்ஜாய் பண்ண பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றிக்க பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ண பார்த்துக்கோங்க. நேச்சுரலாக ஃபோல்ட் ஆகட்டும், யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் ஆகுங்க. ஜஸ்ட் எதையுமே வந்து உங்கள் கண்ட்ரோலில் வைக்க முடியாது, சரியா? உங்கள் கண்ட்ரோலில் வைக்கணும்னா நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருந்துருக்கலாம். பட் உங்கள் கண்ட்ரோலில் இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் உங்கள் கண்ட்ரோல் இல்லை. எஸ்பெஷலி ட்வின் ஃப்ளேம்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூனிவர்ஸ்ட்டு சரண்டர் ஆகிறத தவிர உங்களுக்கு ஒரு வழியே கிடையாது. யூனிவர்ஸ்ட்டு சரண்டர், ட்வின் ஃப்ளேம் ஆகலை, இது வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, இதே மாதிரி நீங்கள் சேஸ் பண்ணுறீங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பர்த்தில் கூட உங்களுக்கு இதே மாதிரியான ஒரு லைஃப் தான். ஏன்னா நீங்கள் ட்வின் ஃப்ளேமோட ரீயூனியன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரியான லைஃப் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ ட்வின் ஃப்ளேம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் ஜேர்னியை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி கொண்டு போங்க. மற்றவங்க கார்மிக் அப்படின்னு தெரியுது அப்படின்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா மூவ் ஆன் ஆகி போயிடுங்க கார்மிக். பட் என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும், இல்லை சோல்மேட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எஃபர்ட் போடலாம். உங்கள் மேலே தப்பு இருந்தால் அதை மாற்றிக்க பாருங்கள். சோல்மேட் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கனெக்ஷனாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை மாற்றிக்க பாருங்கள். ஸோ யூனிவர்ஸ் ஃபைனலாக சொல்லணும்னா யூனிவர்ஸ்ட்டு சரண்டர் ஆகிடுங்க, ஒரு அவேக்கனிங்க்கு வாங்க, சரியா? இதுதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், உங்கள் ரீடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், டைமிங்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸும் அவைலபிள்.